வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? நானும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கேன். இன்றைக்கி கீரை நம்ம வீட்டிலே விளைஞ்ச கீரையை எடுக்க போகிறோம். அதை எடுத்து நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். சரிங்களா? மணத்தக்காளி கீரை தான் இது. நான் விதையும் விதைக்கலை, தானாக நம்ம கீரையை யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்டுகளை போடுவோம் பார்த்தீங்களா? அதில் சில பழுத்தது இருக்கும் பழங்க, அது முளைச்சி நான் தண்ணியும் ஊற்றவே இல்லை. இந்த மழையிலையும் இந்த பனியிலையும் அழகாக வளைஞ்சிருந்தது. இது செகண்ட் டைம் அறுவடை பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. நம்ம கடையில் வாங்கும்போது அது உரத்தை போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அது ஒரு சிறுங்கசப்பாக இருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மணத்தக்காளி கீரைக்கு இவ்வளோ டேஸ்ட்டானு நான் கண்டிப்பாக அப்போ தான் உணர்ந்தேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது. சரிங்களா? அது மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட அந்த இடங்களில் தேவையான கீரையை வளர்த்துக்கலாம். எனக்கு இங்கே என்ன ப்ராப்ளம்னா, குரங்குகள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடும். அதுக்கு தப்பி நான் விளைய வைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். இது கடவுளாக கொடுத்த கிஃப்ட்டு மாதிரி. அங்கங்கே ஒவ்வொரு கீரை செடி இருந்தது. அதை ஏற்கனவே அறுத்துட்டு இப்போ இது செகண்ட் டைம் முளைச்சி, அதாவது அது துளிர்த்து வந்தது. நம்ம அறுவடை பண்ணி சாம்பார் வைக்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது இது வயிற்று புண்ணு, வாய் புண்ணுக்கு நல்லதுன்றாங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்றாங்க. வாரத்தில் ஒரு நாள் மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கும் போது ரொம்பவே நல்லது உடலுக்கும் மனதுக்கும். சரிங்களா? இன்றைக்கி இதை எடுத்துகிட்டு போயிட்டு அருமையான பருப்பு, நான் எப்போவுமே கீரைக்கு 3 வகை பருப்பு சேர்ப்பேன்னு சொன்னேன். அந்த மாதிரி போட்டு அழகான சாம்பார் வச்சு சாப்பாட்டில் போட்டு செமையாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அந்த செடி காமிக்கிறேங்க பாருங்கள், கட் பண்ணிவிட்டு அந்த செடி. சரிங்களா? அந்த மூளையில் இருக்குது. குரங்குக்கு தப்பி வந்தது, கடவுள் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. நன்றி நண்பர்களே. இயற்கை கண்டிப்பாக ரொம்ப அழகு தாங்க. அதனுடைய கலரும் சரி, மனதுக்கு இதயத்துக்கும் ரம்மியமான ஒரு காரியம். ஒரு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் போல் புளி, பருப்பு, இந்த கீரை கழுவி போட்டு 2 விசில் போட்டு இறக்கி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கணும்னா தாளிப்பு போட்டு செம்ம டேஸ்டான